முதலில் மல்டிகோர் மெல்லிய கம்பியை நேரடியாக டெர்மினலில் செருகி இருக்கினால் அது பெரும்பாலும் எளிதாக இழுபட்டு வெளியே வந்துவிடும். உண்மையில் சிறந்த வழி என்னவென்றால் முதலில் கம்பியை வளைத்து உள்ளே உள்ள கிளிப்பில் இருக்க வேண்டும். பின்னர் அதை மீண்டும் வளைத்து வெளியே உள்ள கிளிப்பிலும் இருக்க வேண்டும். இந்த வழியில் இரட்டை பிடிப்பு உருவாகிறது மற்றும் கம்பி மிக உறுதியாக பொருந்திவிடும். இரண்டாவதாக, ஒரு கம்பியை இந்த வகையான டெர்மினல் பிளாக்குடன் இணைத்தால் அது பலவீனமாக இருப்பது மட்டுமல்லாமல் தளர்வான இணைப்பும் உருவாகலாம். சிறந்தது என்னவென்றால் கம்பியின் இன்சுலேஷனை அகற்றிய பிறகு அதிலிருந்து ஒரு சிறிய மெல்லிய பகுதியை எடுத்து முக்கிய கம்பியை சுற்ற வேண்டும். இதனால் சுமை தனித்தனி கம்பிகள் மீது விடாமல் ஒரே நேரத்தில் விழுகிறது. இதனால் இணைப்பு வலுவாக இருக்கும் மற்றும் தளர்வாகாது. எண் 3, மின்சார குழாய், அதாவது நெளிந்த குழாயை இணைக்க வேண்டும் என்றால் ஒரு முனையில் ஒரு சிறிய வெட்டை போடவும், மறுமுனையிலும் அதே அளவிலான வெட்டை போடவும். பிறகு இரண்டையும் சுழற்றி ஒன்றோடு ஒன்று இணைக்கவும். இணைப்பு முழுமையடையும். 4, வாஷர் டெர்மினலுடன் சிங்கிள் கோர் கம்பியை இணைக்க வேண்டும் என்றால் கம்பியை U வடிவத்தில் வளைக்கவும். இதன் மூலம் ஒரு இடத்தில் மட்டும் இல்லாமல் பல இடங்களில் அழுத்தம் பரவும். மேலும் இணைப்பு மிகவும் வலுவாக மாறும். 5வது, சிங்கிள் கோர் கடினமான கம்பியை மல்டி கோர் மென்மையான கம்பியுடன் இணைக்க வேண்டும் என்றால் ஒன்று மென்மையாகவும் மற்றொன்று கடினமாகவும் இருப்பதால் நேரடியாக சுற்றுவதன் மூலம் உறுதி கிடைக்காது. சிறந்தது என்னவென்றால் கம்பியின் இன்சுலேஷனை சற்று நீளமாக உரித்துக்கொண்டு மேலே ஒரு சிறிய பகுதியை விட்டுவிட்டு கம்பியை வளைத்து அதை மல்டி கோர் கம்பி